அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, மாலத்தீவினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. முதல் முறையா மாலத்தீவு அதிபராக ஆன பிறகு முகமது மூயிஸ் அப்படிங்கிற இவரு அ இந்தியாவுக்கு வந்திருக்காரு. சரிங்களா? இதுல முக்கியமா நெறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. நெறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதுல முக்கியமான ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாலத்தீவுல இந்த ரூபே அட்டைகள் இருக்குல்ல, ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரூபே கார்ட்ஸ் வந்து மாலத்தீவுல செயல்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? இந்த பண பரிவர்த்தனை சேவை அப்படிங்கிறது அங்கேயும் தொடங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அத ஒண்ணு மட்டும் சமீபத்தில எங்க ரூபே கார்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கங்க. சரி அது மட்டும் போதாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இரு அமெரிக்கர்களுக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆ அடுத்தடுத்த நாட்கள்ல பார்த்தோம்னா, இலக் அ இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. இந்த திங்கட்கிழமையில இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா. சரியா? அந்த வகையில பார்க்கிறப்ப, நமக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக வழங்கப்பட்டுச்சு? சரிங்களா? நமக்கு உடல்கள்ல பார்த்தோம்னா, செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த செல்ஸ்ல பார்த்தோம்னா, ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்மளுடைய இந்த செல்லோட ஃபங்ஷன டிட்டர்மைன் பண்ணக்கூடியதே இந்த ஜீன். ஆனா, ஒவ்வொரு செல்லும் இந்த ஃபங்ஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றது இந்த ஜீன்ஸ்ன்னு சொன்னோம். ஆ அத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஜீன் ரெகுலேஷன் அப்படின்றத சொல்றோம். ஓகேங்களா? ஸோ, நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு நர்வ் செல்ஸ்ன்னு இருக்கு. பிரெயின் செல்ஸ் இருக்கு. ஆ மசில் செல்ஸ் இருக்கு. இந்த மாரி டிஃபரெண்ட் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ்ன்னு என்றமோ பார்த்தோம்னா, ஒண்ணுதான். எல்லா செல்லயும் ஒரே டைப் ஆஃப் ஜீன்ஸ் தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஃபங்ஷன நமக்கு பண்ணுது. கரெக்ட்டா? ஜீன்ஸ் ஒண்ணா இருந்தாலும், அது கேரக்டர் ஒவ்வொரு செல்லுலயும் வெளிப்படக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிறது டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓகேவா? இது எதனால டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜீன சம்திங் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஓகேங்களா? ஜீன் ரெகுலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த ஜீன யார் ரெகுலேட் பண்றா அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியா நமக்கு போகுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு ஜீனோட ஆக்டிவிட்டிய ரெகுலேட் பண்ணுது. அதாவது மரபணுவின் செயல்பாட ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மைக்ரோ ஆர்என்ஏங்கிறது இருக்கு. ஓகேங்களா? மரபணுவின் செயல்பாடுடைய மிக அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மைக்ரோ ஆர்என்ஏ. ஏன்னா, இதுதான் அதனுடைய செயல்பாட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு எதற்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தி டிஸ்கவரி ஆஃப் மைக்ரோ ஆர்என்ஏ. ஓகேங்களா? இந்த மைக்ரோ ஆர்என்ஏ என்ன பண்ணும்? மரபணுவுடைய செயல்பாட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான விஷயம். ஓகேங்களா? இது பின்னாடி இருக்கக்கூடியது ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா, நமக்கு என்ன தேவைன்னா மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்காக தான் இந்த வருஷம் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? முதல்ல பார்ப்போம். மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ருவ்கொன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித உடலில் மரபணு செயல்பாடுகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை அறிவதற்கு அடிப்படையான மைக்ரோ ஆர்என்ஏ என்ற மூலக்கூறை கண்டுபிடித்ததற்காக இவர்களுக்கு இந்த உயரிய பரிசு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிற இந்த விஷயம் மரபணு செயல்பாடுகளை வந்து கட்டுப்படுத்துறது. அதனுடைய அடிப்படையான விஷயமே அதுதான் அப்படிங்கிறத இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஜஸ்ட் இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். அ யார் அந்த 2 நபர்கள் ஆம்ப்ரோஸ் அண்ட் ரூப்கோன் ஓகேங்களா? இது 2 தான் நமக்கு இன்னைக்கு முதல்ல முக்கியமான செய்தி. அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அ நோபல் பிரைஸ் பத்தி நம்ம பார்க்கிறோம். கேள்விகள் எப்படி கேட்கலாம்னா, பேர் கேட்கிறத விட என்ன டெக்னாலஜி, என்ன கண்டுபிடிப்புக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. மத்தபடி இதனுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, நோபல் பரிசுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 1895ல நோபல் பிரைஸ் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 1901ல தான் ஃபர்ஸ்ட் டைமா அவார்ட் குடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா தொடர்ச்சியா வழங்கப்பட்டுட்டே வருது. டிசம்பர் 10 எப்பயுமே அவார்டிங் செரிமோனி அப்படிங்கிறது டிசம்பர் 10 இருக்கும். இதுல மொத்தம் 6 துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுது. அ பயோ மெடிசின், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பீஸ், லிட்டரேச்சர் அப்புறமா எக்கனாமிக்ஸ் இந்த மாரி ஒரு 6 துறைகளுக்கு வந்து வழங்கப்படுது. சரிங்களா? இதுல இந்த ஆர்டர் கூட நமக்கு கேட்கலாம். அந்த ஆர்டர் வைஸே நம்ம எழுதிப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மெடிசின் வந்துரும். மெடிசின்க்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஆ இது வரும். அது பேர் என்ன? பிசிக்ஸ் வரும். சரிங்களா?
பிசிக்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரி வந்துரும் நமக்கு. ஓகேங்களா? கெமிஸ்ட்ரிக்கு அப்புறமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, லிட்ரேச்சர் வரும். லிட்ரேச்சருக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அமைதிக்கான நோபல் பரிசா இருக்கக்கூடிய பீஸ், கடைசியா தான் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? இப்ப இந்த ஆர்டர் கூட நமக்கு கேட்கலாம். மெடிசின், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், அதுக்கப்புறமா பீஸ், லாஸ்ட்டா எக்கனாமிக்ஸ். சரியா? அமைதிக்கு அப்புறம் தான் எக்கனாமிக்ஸ் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாரி இது இந்த அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது ஓகேங்களா? அமைதிக்கான நோபல் பரிச வழங்கக்கூடிய நாடு யாருன்னா நார்வே. ஓகேவா? அமைதியா போயிரலாமான்னு கேட்கிறோம். அதுக்கு நோ வே அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சரியா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இத. மத்ததெல்லாம் பார்த்தோம்னா ஸ்வீடன் நாடு தான் குடுக்குறாங்க. ஓகேவா? இந்த இதெல்லாம் வந்து ஸ்வீடனுக்கு வந்துரும். பீஸ் மட்டும் நார்வே. சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக்கா இதோட ரிலேட் ஆயி தெரிஞ்சுக்க வேண்டியது. இதன் பிறகு வேற என்ன நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க? எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க? அந்த ஒரு சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது தனிப்பட்ட முறையில எடுத்து பாருங்க. அடுத்தது அடுத்தது இங்க பார்த்தோம்னா, ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது நம்ம முதல்வருக்கு வழங்கப்பட்டிருக்கு. என்ன விருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏசியா ஹெச்ஆர்டி லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த விருத வந்து நம்ம முதல்வருக்கு வழங்கியிருக்காங்க. சிறப்பான சேவைகளுக்காக வழங்கக்கூடிய ஒரு விருது தான். ரொம்ப பெரிய விருதும் கிடையாது. இருந்தாலும் நம்ப முதல்வருக்கு குடுத்திருக்காங்க. அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இங்க சிறைச்சாலை விதிகள் சார்ந்து ஒரு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடத்தப்பட்டுச்சு. இந்த வழக்கு பத்தின விஷயங்கள தான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்ல பார்த்தோம்னா, ஜாதிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுவும் குறிப்பா தமிழகம், மகாராஷ்டிரம், கர்நாடகம் உட்பட ஒரு 11 மாநிலங்கள்ல அந்த ஒரு விஷயம் அழுத்தமாகவே பின்பற்றப்பட்டு வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்துல வாதாடுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய சிறைகள்ல ஜாதிய வேறுபாடு, ஜாதிய பாகுபாடு அப்படிங்கிறது பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன மாதிரியான அ ஒரு டிஸ்கிரிமினேஷன் அங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுலருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு கேஸ்ட்ட சேர்ந்தவங்க தான் வந்து கிளீன் பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கணும். ஒரு கேஸ்ட்ட சேர்ந்தவங்க தான் வந்து நமக்கு டாய்லெட்ஸ கிளீன் பண்ணணும். ஒரு கேஸ்ட்ட சேர்ந்தவங்க தான் வந்து நமக்கு சமைக்கணும். இந்த மாதிரி லோ கேஸ்ட்ல இருக்கவங்க கிளீனிங் அந்த மாதிரியான வேலைகளுக்கும், கொஞ்சம் உயர் ஜாதியில இருக்கவங்கள சமைக்கிறது போன்ற வேலைகளுக்கும் அ அமர்த்தப்படுறாங்க. இது இந்திய சிறைச்சாலைகள்ல இன்னைக்குமே நடந்துகிட்டு இருக்க ஒரு நடைமுறையா இருக்கு. இதுக்கு எதிராக அ உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வழக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்க விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான நடைமுறைகள், ஜாதிய நடைமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு நடைமுறையாக இருந்தாலும், ஆர்டிகிள் 14 மற்றும் ஆர்டிகிள் 23 ஆர்டிகிள் 14 அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் டூ ஈக்வாலிட்டி. அதேமாரி ஆர்டிகிள் 23 அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபோர்ஸ்டு லேபர். சரிங்களா? இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு அ தாழ்த்தப்பட்ட வகுப்பினரா இருக்கேன். ரொம்ப சொசைட்டி ஹைரார்கிலே பார்க்குறோம். ரொம்ப லோவஸ்ட் கேஸ்ட்டா நான் இருக்கேன். எனக்கு நான் வந்து டாய்லெட்ட கிளீன் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இருந்தாலும் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை அதிகாரிகள் என்னைய வந்து வற்புறுத்தி என்னைய பண்ண வைக்கிறாங்கன்னா, அப்ப அது எனக்கு ஃபோர்ஸ்டு லேபரா இருக்கும். சிறைச்சாலைகளுக்குள்ள இந்த ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்க தான் செய்யும். ஆனா, அத எதிர்த்து கேட்கக்கூடிய உரிமைகள் அப்படிங்கிறது கைதிகளுக்கு மறுக்கப்பட்டுட்டு தான் வருது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுடைய தீர்ப்புல சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்டு லேபர் இருக்கு. ஆர்டிகிள் 14 அண்ட் ஆர்டிகிள் 23 இந்த நடைமுறைகள் எல்லாமே வயலேட் பண்ணுது. அதனால சிறைச்சாலை விதிகள் அப்படிங்கிறத மறுபடியும் உருவாக்கி 3 மாதத்துக்குள்ள சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அத பத்தின விஷயத்த தான் இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. அடுத்ததா திருக்குறள். "உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்று அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது." எப்பயுமே உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். இப்படி எண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம போயிருவோம். சரிங்களா? திருக்குறள் எண் 596 அதிகாரம் ஊக்கமுடைமை. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல வேற என்ன செய்திகள் இருக்கு? அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற இந்த திட்டம் இருக்கு இல்லையா? எப்ப உருவாக்கப்படுது, கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 5 ஆகஸ்ட் 2021ல இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் கிருஷ்ணகிரியில வச்சு தொடங்கப்படுது. சரிங்களா? அதாவது கிருஷ்ணர் தான் வந்து மக்கள தேடி போறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
இப்ப இது வந்து ஒரு டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் ஹெல்த் கேர். வீட்டுக்கே வந்து நமக்கு அந்த கேட்டராக்ட் டெஸ்டிங் பண்ணுவாங்க. பிபி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சுகர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற சோ இந்த திட்டத்துக்காக ஐநா விருது அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் முதன்மையான மற்றும் சிறப்பான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்காக ஐநா அமைப்பின் யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் என்ற விருது தமிழக சுகாதாரத்துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விருது வழங்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற இந்த திட்டம் தான். ஸோ அதனால தான் இந்த திட்டத்த குடுத்து நமக்கு கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப இது ஒரு முக்கியமான நியூஸ். இத வந்து நம்ம யூனிட் 9லயும் ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். ஜஸ்ட் அத பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மத்தபடி செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து தீபா கர்மாக்கர். சரிங்களா? அதாவது இந்தியாவ ஜிம்னாஸ்டிக்ஸ்ல திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது தீபா கர்மாக்கர் தான். எந்த மாநிலம் பார்த்தோம்னா, திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவங்க தான் இந்த தீபா கர்மாக்கர். ஜிம்னாஸ்டிக்ஸ் வீராங்கனை. இவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரியோ ஒலிம்பிக்ஸ் 2016ல நடந்திருக்கும். ரியோ ஒலிம்பிக்ஸ்ல 4வது பிளேஸ் வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்பதான் உலக அளவுல ஜிம்னாஸ்டிக்ல இந்தியா வந்து இவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிறத பார்த்திருப்பாங்க. ஸோ அதன் பிறகு இவங்கனால ஒலிம்பிக் பதக்கங்கள வெற்றி பெற முடியலனாலுமே, நெறையா இந்த காமன்வெல்த், அந்த ஏசியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அந்த மாரியான பதக்கங்கள் நெறைய வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆ அதே மாரி 2018ஆம் ஆண்டு பார்த்தோம்னா, ஜிம்னாஸ்டிக்ஸ் உலக கோப்பையில தங்கப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அச்சீவ்மென்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு கேள்விகள் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த பெர்சன் என்ன கேம்ன்றது தான் மெஜாரிட்டியே கேட்பாங்க. ஓகேவா? அதுதான் கன்ஃப்யூசிங் ஏரியா. இதுதான் வரும் நமக்கு. ஸோ இவங்க சமீபத்தில எதுக்காக செய்தியில வந்திருக்குன்னா, இவங்க ஜிம்னாஸ்டிக்லேருந்து ஓய்வு பெறுறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம செய்தியில பார்க்கணும். சரிங்களா? என்ன கேம்? யார் இவங்க? அப்படின்னு சொல்லி. ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1 ஆண்டு ஆயிருச்சு. நமக்கு இந்த இஸ்ரேல், ஹமாஸ் அப்படிங்கிற இந்த தாக்குதல் ஆரம்பிச்சு. ஸோ அதுதான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கிய செய்திகள் நம்ம பார்த்துட்டோம். நன்றி.